தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் காணலாம். 26901 சரி மேல் சொல்றோம். மேல் 3.06 crore ஃபுல்லா நம்பர் சொல்ல. மேல் 306023673 3 crore 6 lakhs 2367. Female 3 crore 17 lakhs 16,069. 31716,069. Third gender 8465. 65. Yes. So total பார்க்கும்போது 623,26901. டோட்டல் மொத்தம் பார்க்கும்போது 6,23,00,000. ஸோ 623,26901. 623,26901. ஏஜ் வைஸ் இதில் பிரேக்கப் இல்லை, பட் ஏஜ் வைஸ் பிரேக்கப்பும் நமக்கு அவைலபிள் இருக்கு. அதை நான் அப்புறம் உங்ககிட்ட கொடுத்துறேன். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பார்லிமெண்டரி கான்ஸ்டிச்சுவன்சி 39. இதுவரைக்கும் இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீட்டெயில் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம். 68,144 68,144 68,144 போலிங் ஸ்டேஷன் நம்ம இருந்தது. நம்ம ஒவ்வொரு போலிங் ஸ்டேஷன்ல 1500க்கு மேலே வாக்காளர் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட டைரக்ஷன். அதனால நம்ம ஒரு இப்போ ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷன், அந்த போலிங் ஸ்டேஷன்ல ஒரு அடிஷ்னலா இன்னொரு ரூம்ல பண்ணிருப்பாங்க. இல்லை அந்த ரூம் அங்கே ரூம் இல்லைனாக்கா பக்கத்துல ஒரு ஸ்கூல்ல ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேசஸ்ல பண்ணிருப்பாங்க. அந்த எண்ணிக்கை 177 177 ஆக்சிலரி போலிங் ஸ்டேஷனும் நம்ம போடுறதுக்கு எலெக்ஷன் கமிஷனோட ஆணைக்கு நாங்க வெயிட் பண்ணிருக்கிறோம். அது வந்த உடனே அதுவும் நாங்க இதுல 68,144ல சேர்க்க போறோம். நம்பர் ஆஃப் கவுண்டிங் சென்டர் நமக்கு அது மாதிரி 39. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் 18 to 19 ஏஜ் கேட்டகரி பார்க்கும்போது 10,90,547 10,90,547. ஊனமற்றவர் வாக்காளர்கள் பிடபிள்யூடி எலெக்டர்ஸ் 461,730 4,61,730. இது நம்ம மார்க் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேலே கூட பிடபிள்யூடி எலெக்டர் இருக்கலாம், பட் இது ஒரு ஆப்ஷனல். அவங்களோட மார்க்கிங்ல அவங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம அது மார்க் பண்ண முடியும். எலெக்டர்ஸ் அபவ் 85 85க்கு மேலே இருக்கிற வாக்காளர் 6,13,991 613,991. போலிங் பர்சனல் நம்ம கிட்டத்தட்ட 7 lakhs போலிங் பர்சனலுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் ட்ரைனிங் முடிஞ்சு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 5 lakhs பீப்புள் கிட்டத்தட்ட நம்ம ட்ரைனிங் ஆல்ரெடி கொடுத்துருக்குறோம். இதுல 7 lakhs பார்க்கும்போது அதே அபிஷியலுக்கு இன்னொரு ரோல் கூட இருக்கலாம். அதனால 2 ரோல் இருக்கும். கவுண்டிங்க்கு ஒரு ரோல் இருக்கும், போலிங் அன்னைக்கும் இருக்கிறோம். அதனால 7 lakhs ஃபிகர். சாதாரணமாக நம்ம பார்க்கும்போது 4 லட்சம் நமக்கு போலிங் ஸ்டாஃப் நம்ம என்கேஜ் பண்ண போறோம். இந்த போலிங் பர்சனலுக்கு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் நம்ம 24th மார்ச் அன்னைக்கு அதுக்குள்ள எல்லா மாவட்டத்திலே அது கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 24th மார்ச். இவங்க செகண்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் அது ஒரு 7ஆம் தேதி ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி கூட அது கம்ப்ளீட் பண்ணலாம். இது ஒரு கடைசியால நாள் நம்ம அவங்க சொல்லியிருக்கோம். இந்த போலிங் பர்சனலுக்கு தேர்ட் லெவல் ட்ரைனிங் 18 ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு நாள் முன்னாடி 18ஆம் தேதி ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்க தேர்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங் கொடுக்க போறோம். தேர்ட் லெவல். செகண்ட் லெவல் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். செகண்ட் லெவல் பிஃபோர் 7-4. அப்சர்வர்
நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பா ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் நம்ம மாநிலத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஜெனரல் அப்சர்வர் 39, ஒவ்வொரு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூன்சிக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வர், போலீஸ் அப்சர்வர் 20, எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் 58. ஸோ டோட்டல் நம்ம இந்த எல்லா அப்சர்வர்ஸோடைய பேரெல்லாம் டீட்டெயில்ஸ் நாங்கள் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே சம்மந்தப்பட்ட ஆர்ஓ, டிஓ அது நியூஸ் பேப்பரில் போட்டுட்டு அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ பொதுமக்கள் இதில் அவங்க அப்சர்வர்ஸ் கிட்டே, வாக்காளர்கள், பொதுமக்கள், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்ககிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் நேரில் அது கொடுக்கலாம். இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸஸ், அது 190 கம்பெனி நமக்கு கொடுக்கறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அதில் 25 கம்பெனி நம்ம ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருந்தோம். இன்னொரு 165 கம்பெனி நம்ம 1 ஏப்ரல்லேருந்து இங்கே டிப்ளாய்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்து சீஜர், நம்ம எஸ்எஸ்டி, எஃப்எஸ்டி, விஎஸ்டி டீம் எல்லாம் என்கேஜ் பண்ணிட்டு நம்ம 69.70 crore till yesterday 9 AM நம்மகிட்ட இருக்கிற ஃபிகர் படி 69.70 crore பறிமுதல் செஞ்சிருக்கிறோம். அதில் கேஷ் 33.31 crore, லிக்கர் 1.72 crore, ட்ரக்ஸ் ஆர் நார்கோட்டிக்ஸ் 0.47 crore, precious metal like gold, silver 33.35 crore, other items 0.82 crore. So மொத்தமா 69.70 crore. Cash, I'll repeat, 33.31 crore. So this is seized by the FST, SST. அது தவிர இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா கூட 6.51 crore சீஜர் பண்ணிருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுவும் முன்னே எலெக்ஷன்ல இருந்தது. அதோட பேரு சிவிஜில் ஆப். அந்த ஆப் மூலமா நம்ம எலெக்ஷன் டைம்ல ஏதாவது சம்பவம் நடக்கிறது, அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா கூட எனி பர்சன் யாராவது அந்த ஆப் டவுன்லோட் பண்ணியிருக்காங்களோ அவங்க அதில் ஃபோட்டோ, வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம். அதில் வித்தின் 100 minutes 100 minutesக்கு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் அது இது பண்ணுறாங்க, ரிவ்யூ பண்ணுறாங்க. ஆல்சோ இதில் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸாக அதில் இருக்கலாம், அதுவும் வாய்ப்பு அதில் இருக்காது. ஸோ நம்ம பேர், நம்ம ஃபோன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்கா அந்த அனோனிமஸ் முறையில் அதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதில் நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங், டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். எந்த இடத்துலேருந்து அந்த ஃபோட்டோ, வீடியோ எடுத்திருக்காங்க, எந்த டைமில் எடுத்திருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக் அதில் டைம் ஸ்டாம்ப், ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆகிடும். நம்ம எஃப்எஸ்டி, எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தால் நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அவங்க உடனே அதில் ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதே மாதிரி நம்ம 1950 ஸ்டேட் கண்ட்ரோல் சென்டர், டிஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் சென்டர், இது மாதிரி இதில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட எனி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம். எந்த நம்பருமே நமக்கு தெரியலனா கூட 1950 இஸ் ஒன் நம்பர். நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறோமோ அந்த டிஸ்ட்ரிக்டோட எஸ்டிடி கோட் போட்டுட்டு 1950க்கு நம்ம கால் பண்ணும்போது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கால் சென்டர்ல அது போய் சேரும். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு அதில் அட்டெண்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்கு பதிலும் கொடுப்பாங்க. பதில் பண்ணிட்டு அப்புறம் ஸ்கேலப்பும் பண்ணுவாங்க. அது டிஓக்கு போகணுமா, ஆர்ஓ கிட்ட போகணுமா, அதுவும் அவங்க அலோகேட் பண்ணி பண்ணுவாங்க. அதுவும் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் ஸ்டார் கேம்பெயினர் நம்ம 648 ஸ்டார் கேம்பெயினர் பாசஸ் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம்.
ஸோ இது 20 மார்ச்லேருந்து நம்ம ஆரம்பிச்சுட்டு 27 மார்ச் இதுதான் கடைசி நாள். ஸோ இன்னைக்கு கடைசி நாள். ஸ்டார் கேம்பெயினர் அப்ளிகேஷன் நம்மக்கிட்ட கொடுக்கலாம். அதுக்கு நான் வந்துடுறேன். ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கு என்ன ரூல்ஸ் இருக்கு, அவங்களோட என்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு, அப்புறம் அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இதெல்லாம் எங்கே போகும், அந்த மாதிரி ரொம்ப கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. மெயின்லி அது நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தமிழகத்தில் 68,144 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளன என்றும் தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,23,623 பேர் என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். 39 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட உள்ளன என்றும் தேர்தல் பணியில் 7 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் என்றும் இதுவரையில் தேர்தல் ஆணையம் சார்பாக பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பற்றியான விவரங்களையும் அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கூறியிருந்தார். விவரங்களை பின்னர் முழுமையாக பார்க்கலாம். தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.